வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இடியாப்பம் செய்யலாம். நான் ஒரு எக்ஸிபிஷனில் இந்த மிஷின் வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க செஞ்சு பார்க்கும்போது நிறையா இந்த அச்சுகளை வச்சு டிசைனாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரையலுக்கு இடியாப்பம் ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங். இதுதான் இடியாப்பத்துக்கு உண்டான பாயிண்ட்டு. ஸோ நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இடியாப்பத்துக்கு உண்டான மாவு இப்போ பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம பிசைகிறதுக்கு கொஞ்சமாக அடுப்பில் சுடுதண்ணி வச்சுக்கலாங்க. சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு உடையாது, அழகாக நீட்டாக வரும். அதுக்காக தான் சுடுதண்ணி போட்டு பிசைகிறது. சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம கை வச்சு பிசைய முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு பக்குவமான முறையில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் அச்சில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உருட்டி போட்டு மேலே இதை வச்சு ப்ரெஸ் பண்ணாவே அழகாக வருதுங்க. சூப்பராக வருதுங்க. பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு ஒர்த்தான மிஷின் தான். இது நம்ம இட்லி போனியில் வச்சு வேக வச்சிடலாம். 2 தட்டுலையும் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இட்லி போனியில் வச்சு வேக விட்டுக்கலாம். இடியாப்பம் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் திருவி தான் போடணும். நான் அவசரத்துக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பல்லாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். அதுலேயே 4-5 ஏலக்காவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அதுலேயே நான் இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ரேஷன் கடையில் வாங்கின சர்க்கரை கொஞ்சம் தூசுலாம் இருக்கும் இல்லையா, அதனால் இதில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணால் ஒட்டுக்கா ஃபில்ட்ரு ஆகிடும். இப்போ நான் மறுபடியும் அரைச்சி கொண்டு தேங்காய் பால் வடிகட்டி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வரும்போது அந்த திப்பியை அப்படியே போட்டுற வேண்டாம். மறுபடியும் நாம் தண்ணி விட்டு ஐஸ் வாட்டர் விட்டு அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பால் கிடைக்கும். 2 தடவை இது மாதிரி அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வெந்த வாசனை வருது. இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. தண்ணி தெளித்து நம்ம எடுத்துடலாங்க. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது, பார்த்து தான் எடுக்கணும். இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லம் பாகுக்கு ஏற்ற பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையாக கடாயை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். அது தீய விடாமல் சிம்மில் வச்சு கரெக்டாக வறுத்து அது வெடித்த பிறகு இறக்குற அந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஒரு 4 ஏலக்காவும் போட்டு சூடு பண்ணி ஒட்டுக்காக வறுத்து ஆற விட்டுட்டு அதை நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாங்க. அப்போ தான் திப்பி திப்பியாக ஒன்றுமா அரையும். அது ரெடி பண்ணால் நம்ம தூவி விட்டு சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சந்தமத்துக்கு இதை மாதிரிலாம். இடியாப்பத்துக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த பவுடர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி கரைச்சி வச்ச வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் விட்டுக்கலாம். அதை திக்காக இருக்கிறதுனால ஸ்வீட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் கரைச்சிக்கிறேன். அது கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு, வெல்லம் பாகும் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்துக்கு மேலே அந்த பொடியை தூவிட்டு வெல்லம் பாகு விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்காங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த டிஷ் செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் தேங்காய் பால் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் தேங்காய் பால் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. காரசாரமாக எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குடல்கள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சி அல்சர் மோடில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு காம் டவுன் பண்ணி தரும் இந்த தேங்காய் பால். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.